ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்கு என்னுடைய சத்திய வாக்கினை தர வந்திருக்கின்றேன். ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனையும் என்னுடைய சத்திய பிரமாணங்கள். பெற்றுக்கொள் செல்லமே. இந்த வாக்குகளை மனமாற பெற்றுக்கொள். நான் ஒருபோதும் வாக்கு மீற மாட்டேன் மகனே. உன்னுடைய வாழ்க்கை எனும் ஓடத்தில் என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வெனும் கடலை கடக்க நான் உனக்கு உதவி செய்வேன். என் திருவுருவ படத்தின் அருகே நீ வந்து நின்றாலே போதும். உன்னுடைய மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நான் இருப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன்னுடைய மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். என்னையே நீ நினைத்து கொண்டிருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்திருப்பார்கள். என்னையே நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளையும் நிறைவேற்றுவதற்காக நான் உனக்கு வழிகாட்டுவேன். என்னை தூய கண்களோடு நீ தரிசித்தால் அனைவரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன். என்னை மனதில் நினைத்து கொண்டு எந்த காரியத்தையும் செய்தாலும் அதில் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ தனிமையை உணரும் போதும், மனம் சோர்ந்து போகும் போதும், தனியாக நடந்து செல்லும் போதுமே கூட ஒரு முறை என்னை மனதால் நினைத்தால் கூட உன்னுடைய முன்னால் நான் வந்து எந்த உருவத்திலேனும் நிற்பேன். கணிசம் என்னுடைய புகைப்படத்தையோ அல்லது என் பெயரையோ கூட உன்னுடைய கண்களில் பட வைப்பேன். நீ குழம்பி திரியும் வேளையில் எந்த குரலிலாவது உன்னிடம் வந்து உன்னுடைய குறைகளை நான் தீர்த்து வைப்பேன். ஆறுதலுக்காக அலையும் உன்னுடைய மனதிற்கு அன்பான வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஏங்கி தவிக்கும் தருணங்களில் எப்படி ஏனும் நான் உன்னுடைய அருகில் இருப்பேன். என் அருகாமையை உனக்கு உணர வைப்பேன். நீ என் முன்னால் கை கூப்பி நின்றால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை தடங்கல்களையும் தடுத்து நிறுத்துவேன். என் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டாயானால் உன்னுடைய அத்தனை சங்கடங்களையும் நான் பார்த்துக் கொள்வேன். இவை எல்லாவற்றையும் வெறும் வார்த்தைகள் என்று நீ கடந்து போனால், ஆம் மகளே, இவை வெறும் வார்த்தைகளாகவே இருக்கும். ஆனால் இந்த ஸ்ரீராமரின் சத்திய வாக்காக உன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டால் அது சத்தியமாக பலித்தே தீரும். அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கத்தான் போகின்றது. நம்பிக்கையோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயம் வெற்றியில் தான் முடியும். நம்பிக்கை இல்லாமல் நீ ஒரு செயலை செய்யும் போது அத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் உன்னால் அதில் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளேயே இது நம்மால் முடியாது என்று நினைத்து விட்டால் அது எப்படி சாத்தியமாகும் சொல்? அதனால் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டு செய். அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக நீ கேட்டுவிட்டால் இது நாள் வரை நீ அடைந்த துன்பத்திற்கான காரணங்களும் இப்போது உன்னை நெருங்கவிருக்கும் ஆபத்திற்கான காரணமும் என்ன என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு விடுவாய். இனி வரும் காலங்களிலாவது தவறு வருவதை தடுப்பதற்கு உனக்கு அது அவசியமானது என் தங்கமே. காரணமில்லாமல் வரும் கோபங்கள் உன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய நெஞ்சத்தில் வஞ்சகங்களையும் அதிகரிக்க செய்கின்றது என்பதை உணர்ந்து கொள். நீ கோபப்படுவதால் எதையும் சாதிக்கவும் முடியாது, எதையும் மாற்றவும் முடியாது. எதற்காக உனக்கு இந்த தேவையில்லாத கோபம்? கோபத்தை தூக்கி போட்டுவிட்டு எல்லாவற்றையும் உன்னுடைய பெருமாள் நான் பார்த்துக் கொள்வேன் என்று விட்டுவிடு. யார் உனக்கு என்ன கெடுதல் செய்கிறாரோ, யார் உன்னுடைய வாழ்க்கையில் ஆபத்து நினைக்கிறார்களோ அவர்களை அப்புறப்படுத்தி உனக்கான அக்கறையை நான் செலுத்துகின்றேன். என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று தைரியத்தோடு முன்னேறி செல்லும் நல்ல எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய பெருமாள் உனக்கான விஷயங்களை சரி செய்வேன் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை விரட்டியடித்து நீ வெற்றி கனியை பறிப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். இப்பொழுது உலகம் எப்படி இருக்கின்றது என்று தெரியுமா?
எதுவுமே இல்லாதவர்கள் எல்லாம் இருப்பவனைப் போல பகட்டோடு காட்டிக்கொள்கிறார்கள். எல்லாம் இருப்பவனோ எதுவுமே தன்னிடம் இல்லை என்று பிச்சைக்காரனைப் போல காட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன உலகமப்பா இது? எது எப்படி வேண்டுமானால் நடந்துவிட்டு போகட்டும். நீ உன்னிடம் இருப்பதை திருப்திகரமாக வைத்துக் கொண்டு வாழ பழகு. இன்னும் உனக்கு எதுவெல்லாம் தேவையோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுமோ அதை நான் உனக்கு கொடுக்கின்றேன். என்ன நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கான முயற்சிகளை செய்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு. சாதிக்க பிறந்தவன் ஒரு நாளும் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்க மாட்டான் தானே? உனக்குள் அன்பு இருந்தால் அது எல்லாவற்றையும் அழகாக்கி பார்க்கும். நீ என் மீது அன்போடு இருப்பதால் தானே உன்னுடைய கண்களுக்கு இந்த பெருமாள் அழகாக தெரிகின்றேன். நீ பார்க்கும் இந்த கண்களிலேயே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக உன்னுடைய மனதில் எழும் எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள். உனக்கான புகழையும் வெற்றி மேடையையும் தீர்மானிப்பது மற்றவர்கள் அல்ல என் செல்லமே. நீ செய்கின்ற செயல்கள் மூலமாகத்தான் உனக்கு புகழும் கிடைக்கின்றது. உன்னை சிலர் பாராட்டவும் செய்கிறார்கள், ஒரு சிலர் உன்னை தூற்றவும் செய்கிறார்கள். உன்னுடைய செயல்கள் யாருக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ, உன்னுடைய பெருமாள் எனக்கு பிடித்திருப்பதால் தான் உன்னை தேடி வந்தேன். உனக்குள் இருக்கும் ஒரு சில தீவினைகள் என்னுடைய கண்களுக்கு பட்டால் கூட அதையும் தாண்டி மிகப்பெரிய நல்ல பழக்கங்களும் நன்மைகளும் நீ செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். அதனால் தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கை அழகாக மாற்றுவதற்காக வழிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது கூட உன்னை நெருங்கவிருந்த மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு பாதுகாப்பு அரணாய் நான் நிற்கப் போகின்றேன். உன்னுடைய மனதிற்குள் பல விஷயங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். அது எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தத்தான் வந்து விட்டேன் என்றெல்லாமே. குழம்பிய மனது என்பது எப்போதுமே ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதிலிருந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே முடியாது. அதனால் முதலில் மனதை தெளிவுபடுத்திவிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் தெளிவான மனதோடு சிந்தனை செய். எந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடந்துவிட்டாலும் சரி, அல்லது யாராவது உன்னை அவமானமாக பேசிவிட்டாலும் சரி, அதை அசிங்கம் என்று நினைக்காதே என்றெல்லாமே. நீ அவமானப்பட்டதையும் உன்னை தவறாக மற்றவர்கள் பேசியதையும் யார் பார்த்தால் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் எவ்வளவு காலத்திற்கு இதை மனதிற்குள் தூக்கி சுமக்கப் போகிறார்கள்? அப்படியே உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய வேலையை பார்த்து போய்கொண்டே இரு என்றெல்லாமே. நீ பட்ட அவமானமும் நீ அசிங்கமாக நினைக்கும் விஷயங்களும் கற்றுத்தரும் அறிவுரையை இந்த உலகத்தில் எந்த புத்தகத்தாலும் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அவைதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்றது என்று சொன்னால் இப்போது உனக்கு புரியாது. ஆனால் வெகு விரைவிலேயே நீ அதை புரிந்து கொள்வாய் என்றெல்லாமே. முடியும் என்று நீ நம்பினால் எல்லாமே உனக்கு நல்லதாக முடியும். இந்த உலகத்தில் ஒரு சிலர் நீ சொல்வதை கேட்காமல் உன்னுடைய எண்ணத்திற்கு மாறாகவும் நீ சொல்வதற்கு எதிராகவும் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மீது நீ கோபத்தையோ வெறுப்பையோ காட்ட வேண்டாம். வெறுப்பை காட்டுவதால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. அதற்கு பதிலாக இவர்கள் இப்படித்தான் என்று மனதில் நினைத்துக் கொண்டு அமைதியாக கடந்து போய்விடு. நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாலே நடக்கப் போவதில்லை.